श्लोकम् 6 सिंहमाहत्य गड्गेन तीक्ष्णधारेण मूर्धनि आजगान भुजे सव्ये देवीमप्यधिवेगवान् सिंहम् आहत्य गड्गेन तीक्ष्णधारेण मूर्धनि आजगान भुजे सव्ये देवीम् அதிவேகவான். சிச்சுரன் தன்னோட கையில ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற வாளை வச்சுண்டு தேவியோடு வாகனமாய் இருக்கிற சிங்கத்தோடு தலையிலையும் தேவியோடு இடதுகை தோள்பட்டையிலையும் அதிசக்தியாயிட்டு ஆஞ்சு வெட்டின. அதிவேகவான் அந்த அசுரன் அதிசீக்கிரமாயிட்டு ரொம்ப சுறுசுறுப்போடு கூடிட்டு தீக்ஷ்ணதாரேன கட்கேனா ஷார்ப்பான வாளால சிம்ஹத்தை மூர்தனி ஆஹத்யா தலையில வெட்டின. தேவியையும் அவன் துரோகிச்சான். சவ்யே புஜே ஆஜகானா தேவியோட இடது கை ஷோல்டர்லயாக்கும் அடிச்சது. அந்த சிச்சுர அப்படிங்கிற மகா அசுரன் அதிவேகத்தோடு கூடிட்டு ஷார்ப்பான வாளை உபயோகிச்சு சிங்கத்தோடு தலையில வெட்டிட்டு தேவியோடு இடத்தே கையோடு அந்த புஜத்துல பிரஹரிச்சான், அடிச்சான். ஸ்லோகம் 7 தாஸ்யா கட்கோபுஜம் பிராப்ய பஃபால நிருபணம் தனா ததோ ஜக்ராஹ சூலம் ச கோபாதருணலோசனா. தஸ்யாஹ கட்கஹ புஜம் பிராப்ய பஃபால நிருபணம் தனா ததஹ ஜக்ராஹ சூலம் சஹ கோபாத் அருணலோச்சனஹ. நிருபணந்தன சுரத மகாராஜாவே அப்படின்னு இங்க சுமேதஸ் மகர்ஷி கூப்பிட்டு சொல்லறதையாக்கும் பார்க்கிறோமே. கதை சொல்லின்னு இருக்கார், நடுவுல கூப்பிடுறார் ராஜாவை பேரை சொல்லிண்டு. கட்கஹா வாளு தஸ்யாபுஜம் பிராப்ய அந்த தேவியோடு கைய ஸ்பர்ஷிச்சோன பபால பொடிஞ்சு போச்சு, சுக்குறா தூள் தூளா எடுத்து அந்த வாளு. தத கோபாது அதுக்கப்புறம் கோபம் வந்துட்டு அருணலோச்சனஹா சஹா சகப்பு கலர் கண்களோடு கூடின அந்த சிச்சுரன் அப்படிங்கிற அசுரன் சூலம் ஜக்ராஹா அடுத்த ஆயுதமாயிருக்கிற சூலத்தை கையில் எடுத்துட்டான். ராஜபுத்திரனாயிருக்கிற சுரதராஜாவே அந்த வாள் தேவியோடு கையில ஸ்பர்ஷிச்ச மாத்திரையில அந்த வாள் பொடி பொடியா பொடிஞ்சு போச்சு. அப்படி இல்லைன்னா அந்த வாளோட ஷார்ப்பான அக்ரம் அப்படி வளைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். அதனாலேயே ரொம்ப ரொம்ப கோபம் வந்த அந்த அசுரன் கண்ணெல்லாம் செவந்து அடுத்த ஆயுதமாயிருக்கிற சூலத்தை எடுத்தான். இந்த வாளை உபயோகிச்சு தேவிய ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவனுக்கு புரிஞ்செடுத்து வாளே வளைஞ்சு போச்சு, அப்படி இல்லைன்னா வாள் பொடிஞ்சு போச்சு, அதனால அடுத்த ஆயுதத்தை கையில் எடுத்துடலாம் அப்படின்னு அடுத்த ஆயுதமாயிருக்கிற சூலத்தை
சூலாயுதத்தை கையில் எடுத்துட்டான். பபாலா அப்படின்னு சொன்னாக்கா பலிக்கலை அப்படின்னு அர்த்தம். அந்த வாளால தேவிய அடிச்சுட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்கலை அப்படின்னு அர்த்தம். ஒண்ணு அந்த வாள் பொடிஞ்சு போயிருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த வாளோடு அந்த எண்டு அப்படியே வளைஞ்சு போயிருக்கும். ஸ்லோகம் 8. சிச்சேபஜ ததஸ்தத்து பத்ரகாள்யாம் மகாசுர ஜாஜ்வல்யமானம் தேஜோபி ரவிபிம்பமிவாம்பராத். பத்ரகாளி அப்படின்னாக்கா மங்களகாரிணியாயிருக்கிற தேவி, பத்ரையாயிருக்கிற தேவி, காலனோடு காலாக்னியாயிருக்கிற தேவி, ருத்ரனோடு பட்ட மகிழ்ச்சியாயிருக்கிற தேவி, சண்டிகாதேவி இப்படின்னு எல்லாம் அர்த்தம் இருக்கு. திரிசூலத்தை கையில எடுத்துட்டு சிச்சுரன் அப்படிங்கிற அசுரன் வானத்துல அப்படி பறந்த மாதிரி தன்னோட தேஜஸ்களால சூரிய பிம்பம் மாதிரி ஜொலிக்கிற அந்த திரிசூலத்தை தேவியில பிரயோகிச்சான். தேஜஸால ஜொலிச்சு நிக்கிறதுனால வேறொரு ஆதித்ய மண்டலமாக்குமோ அப்படின்னு பாக்குறவாளுக்கு தோணறா மாதிரி அந்த சூலத்தை பத்ரகாளியோடு நேர பிரயோகிச்சான் அசுரன். சிச்சேவ ச ததஹா தது து பத்ரகாள்யாம் மகாசுரஹ ஜாஜ்வல்யமானம் தேஜோபிஹி ரவிபிம்பம் இவ அம்பராத். ததஹா மகாசுரஹா அதுக்கப்புறம் அந்த மகா அசுரனாயிருக்கிற சிச்சுரன் அம்பராத் வானத்தை ஆக்கிரமிக்கிற மாதிரி தேஜோபிஹி தேஜஸால ரவிபிம்பம் இவா சூரிய பிம்பம் மாதிரி ஜாஜ்வல்யமானம் தது ஜொலிச்சு நிக்கிற அந்த சூலத்தை பத்ரகாளியாம் சிச்சேபஜா பத்ரகாளியோடு மேல வீசி எறிஞ்சான். ஸ்லோகம் 9. சிச்சுரன் அப்படிங்கிற சேனாபதியாயிருக்கிற அந்த பெரிய அசுரனை மகிஷாசுரனோடு முக்கியனாயிருக்கிற அந்த அசுரனை தேவி நிகிரகிக்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். சிச்சுரன் எவ்வளோ பெரிய சக்திமான் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்காக இத்தனை நேரம் அவன் யுத்தம் பண்ணினதை இங்க வர்ணிச்சது. அவனை தேவி இந்த ஸ்லோகம் வழியா நிகிரகம் பண்றா. திருஷ்ட்வா ததாபதச்சூலம் தேவி சூலமமுஞ்சத தேன தச்ச ததானீதம் சூலம் சஜ மகாசுரம். ஒரு சில புக்ல ஒரு லைன் கூட அதில் இருக்கு, அதையும் சேர்த்து நம்ம இதனோட அர்த்தத்தை பார்த்துடலாம். தேன சூலேன நிர்பின்னோ நிபபாத மஹீதலே. திருஷ்ட்வா
தது ஆபதது சூலம். தேவி शूलम् अमुञ्चत तेन तद् शतदा नीदं शूलं सह च महासुरः तेन शूलेन निर्भिन्नः निपपात महीतले दृष्ट्वा तदापदच्छूलं देवी शूलममुञ्चत तेन तच्छतदानीदं शूलं सज महासुरा. ஒரு சில புக்ல ஒரு லைன் கூட இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். तेन शूलेन निर्भिन्नो निपपात महीतले तद् ஆபதது சிச்சுரன் அனுப்பிவிட்ட சூலம். சூலம் திருஷ்டுவா தேவி அந்த சூலத்தை பார்த்துட்டு தேவி சூலம் அமுஞ்சதா தன்னோட சூலத்தை பிரயோகிச்சா. தேன தது சூலம் தேவியோட சூலத்தால சிச்சுரனோட சூலவும் சக மகாசுரஹாஜா அந்த மகாசுரனாயிருக்கிற சிச்சுரனும் சததானீதம் 100 வெட்டி முறிக்கப்பட்டது. அந்த மகா அசுரனோட சூலம் தனக்கு நேர பாஞ்சு வரத பார்த்த அம்பாள் தன்னோட திரிசூலத்தை பிரயோகிச்சா. அந்த திரிசூலம் அந்த அசுரனோடு சூலத்தை மட்டுமில்லை அந்த அசுரனையும் வெட்டி நொறுக்கி அந்த அசுரன் பூமியில பதிச்சான். சிச்சுர மகாசுரனால பிரயோகிக்கப்பட்ட அந்த சூலத்தை பார்த்த தேவி தன் கையில இருக்கிற திரிசூலத்தை பிரயோகிச்சா. தேவியோடு சூலத்தால சிச்சுரனோட சூலம் மட்டுமில்லை அந்த சிச்சுரனும் 100 வெட்டி கீழே போட்டு பூமியில பதிச்சானவன். श्लोकं 10 हदे तस्मिन् महावीर्ये महिषस्य चमूपदौ आजगाम गजारूढश्चामरस्त्रिदशार्दना. சிச்சுரன் அப்படிங்கிற சேனாநாயகனாயிருக்கிற அசுரனை தேவி கொன்னதாயிட்டு தெரிஞ்சோன அந்த ஸ்தானத்துக்கு சாமரன் அப்படிங்கிற அதிவீரியவானாயிருக்கிற மகிஷாசுரனோடு இன்னொரு அசுரன் ஆனையோடு மேலேறிண்டு தேவிட்ட யுத்தம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு போனேன். இந்த சாமரன் அப்படிங்கிற அசுரன் நிறைய தேவர்களை துரோகிச்சவனாக்கும். ஹதே தஸ்மின் மகாவீரியே மகிஷஸ்ய சமூபதௌ ஆஜகாம கஜாரூடஹ சாமரஹ த்ரிதசார்தனஹ. மகிஷஸ்ய சமூபதௌ மகிஷாசுரனோடு சேனாபதியாயிட்டு மகாவீரியே தஸ்மின் அதிபலவானாயிருந்த சச்சுரன். தஸ்மின் அப்படிங்கிறது இங்க சச்சுரன். ஹதே கொல்லப்பட்டோன இறந்து போன சச்சுரனை சொல்லிட்டாக்கும் இங்க சாமரனை சொல்லறது. சாமரஹா த்ரிதசார்தனஹா சாமரன் அப்படின்னு பேர் இருக்கிற அசுரன். கஜாரூடஹா ஆஜகாமா ஆனை மேலே ஏறிண்டு வந்தான். மகிஷாசுரனோடு சைன்யாதிபதி ஆயிட்டு அதிபராக்கிரமசாலி ஆயிருக்கிற சிச்சுரன் இறந்து போனவன. சாமரன் அப்படிங்கிற அசுரன் ஆனையோடு மேலே ஏறிண்டு தேவிட்ட யுத்தம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு வந்தான்.
ശ്ലോകം 11. സോഭിശക്തിം മുമോജാത ദേവ്യാസ്താമംബികാദ്രുതം ഹൂങ്കാരാഭിഹതാം ഭൂമൗ பாதயாமாச நிஷ்பிரபாம். சாமரன் அப்படிங்கிற அசுரன் தேவிக்கு நேர தன்னோட வேலை பிரயோகிச்சான். தேவி ஹூங்காரம் அப்படிங்கிற சப்தம் பிரயோகிச்சுண்டு அந்த அவனோடு வேலை தேஜஸ் இல்லாதக்கு பூமியில விழ வச்சான். சஹ அபி சக்திம் முமோச்ச அத தேவ்யாஹ தாம் அம்பிகா த்ருதம் ஹூங்காராபிஹதாம் பூமௌ பாதயாமாச நிஷ்பிரபாம். அத சஹ அபி. அதுக்கப்புறம் சாமரன் அப்படிங்கிற அசுரன் தேவியாஹா தேவியோடு வதத்துக்காயிட்டு சக்தி முமோஜா வேலை அனுப்பினான். அம்பிகா திருதம் தாம் தேவி உடனடியாயிட்டு அந்த வேலை ஹூங்காராபிஹதாம் ஹூங்காரம் அப்படிங்கிற சப்தத்தால நசிப்பிச்சு நிஷ்பிரபாம் பிரபை இல்லாமாக்கி பூமௌ பாதயாமாசா பூமியில விழ வச்சா. சாமரனும் தேவிய கொல்லறதுக்கு வேண்டிட்டு வேலை பிரயோகிச்சான். தேவி உடனடியாயிட்டு வேலை ஹூங்காரத்தால தடுத்து தேஜஸ் இல்லாம பண்ணி பூமியில அந்த வேலை விழ வச்சுட்டா. ஸ்லோகம் 12. பக்னாம் சக்திம் நிபதிதாம் திருஷ்ட்வா க்ரோத சமன்விதா சிக்ஷேப சாமர சூலம் பாணைஸ்ததபி சாச்சினத். சாமரன் அப்படிங்கிற அசுரன் தன்னோட வேலு அம்பாள் கிட்ட அந்த வேலால எந்த வேலையும் செய்ய முடியலை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோன அவனுக்கு கோபம் வந்தது. அம்பாளோடு நேர மறுபடியும் சூலத்தை பிரயோகிச்சான். அம்பாள் அதையும் தன்னோட பானங்கள் உபயோகிச்சு வெட்டி போட்டான். பக்னாம் சக்திம் நிபதிதாம் திருஷ்ட்வா க்ரோத சமன்விதா சிக்ஷேப சாமர சிக்ஷேப சாமரஹ சூலம் பாணைஹி தது அபி சா அச்சினாத். சாமரஹா சக்தி சாமரன் அப்படிங்கிற அசுரன் வேலை பக்னாம் நிபதிதாம் திருஷ்டுவா அந்த வேல் கீழே பொடி பொடியாயிட்டு விழுறத பார்த்துட்டு குரோத சமன்விதா கோபத்தோடு கூடிட்டு சூலம் சிக்ஷேபா சூலத்தை தூக்கி வீசின. சா தத் அபி சா அவள் அந்த தேவி அந்த சூலத்தையும் பாணைகி அச்சினாத் பானங்களால செய்திச்சு களைஞ்சு விட்டா, வெட்டி நொறுக்கி போட்டா. சாமரன் அப்படிங்கிற அசுரன் தன்னோட வேலாயுதத்தை தேவி கிட்ட அனுப்பினோன தேவி அதை பொடிச்சே போட்டுவிட்டா. பூமியில விழுந்து கிடக்கிற அந்த வேலை பார்த்துட்டு அசுரனுக்கு கோபம் இப்படி வந்தது. ஆராலையும் தடுக்கிறதுக்கு முடியாத என்னோடு அந்த வேல் இப்படி உபயோகம் இல்லாம போயிடுத்தே, எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுத்தே அப்படின்னு நினைச்சு அதிகோபமாயிட்டு தேவி கிட்ட சூல பிரயோகம் நடத்தினான்.
அந்த சூலத்தையும் பாணங்களால வெட்டி போட்டா தேவி. ஸ்லோகம் 13. தத சிம்ஹ சமுத்பத்ய கஜ கும்பாந்தரஸ்திதா பாஹுயுத்தேன யுயுதே தேனோச்சைஸ்த்ரிதசாரிணா. அதுக்கப்புறம் தேவியோடு வாகனமா இருக்கிற சிங்கம் பூமியிலேருந்து மேல இப்படி உயர்ந்து சாடித்து சாமரனோடு வாகனமான ஆனையோடு மஸ்தகத்து மேல போய் உட்காந்துட்டது. கைகளால அந்த மகா அசுரன் கிட்ட சரியாயிட்டு அந்த சிங்கம் இப்படி யுத்தம் பண்ணிட்டு. ததஹா சிம்ஹா சமுத்பத்ய கஜ கும்பாந்தரஸ்திதா பாஹுயுத்தேன யுயுதே தேன உச்சைஹி த்ரிதசாரிணா. ததஹா சிம்ஹா, அதுக்கப்புறம் அந்த சிங்கம் சமுத்பத்யா நன்னா மேல இப்படி உயர்ந்து சாடிட்டு இருந்துட்டோ. கஜ கும்பாந்தரஸ்திதா ஆனையோடு மஸ்தகத்துக்கு மேல ஏறி உக்காந்துண்டு, அப்படி இல்லைன்னா அந்த மஸ்தகத்துக்கு மேல ஏறி நின்னுண்டு, தேன த்ரிதசாரிணா அந்த அசுரன் கிட்ட சாமரன் கிட்ட உச்சைகி அதி கடினமாயிட்டு பாஹு யுத்தேன யுயுதே கைகளால யுத்தம் பண்ணிட்டு சிங்கம். தேவியும் யுத்தம் பண்றா, தேவியோடு வாகனமும் யுத்தம் பண்றது. தேவியோடு வாகனம் சிங்கம், அதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். தேவியால சாமரன் அனுப்பின சூலம் உடஞ்சு போனப்போ அதுக்கப்புறம் சிங்கம் நன்னா இப்படி மேல உயர்ந்து சாடி அந்த சாமரனோடு ஆனையோடு மஸ்தகத்துக்கு மேல ஏறி நின்னுண்டது. എന്നിട്ട് ஹைட்டா நின்னுண்டு சாமரன் கிட்ட ரொம்ப அதி கடினமாயிட்டு கைகளால யுத்தம் பண்ணிட்டு. ஸ்லோகம் 14. யுத்யமானௌ ததஸ்தௌது தஸ்மானாகான் மஹீம் கதௌ யுயுதாதேதி சம்ரப்தௌ பிரஹாரைரதிதாருணைஹி. ஆனை மேல ஏறி உக்காந்துண்டு அப்படி இல்லைன்னா ஏறி நின்னுண்டு கைகளால யுத்தம் பண்ணிட்டு இருந்த சிங்கமும் சாமரன் அப்படிங்கிற அசுரனும் ரெண்டு பேரும் பூமியில தொபக்கடின்னு விழுந்தா. அதுக்கப்புறம் அங்கேயும் அந்த பூமியிலையும் அவ பக்கத்துல நின்னுண்டு ரெண்டுமா அதிபயங்கரமான யுத்தம் பண்ணி பரஸ்பரம் அடிச்சுண்டா. யுத்தியமானௌ ததஹா தௌ து தஸ்மாத் நாகாத் மஹீம் கதௌ யுயுதாதே இதி சம்ரப்தௌ பிரஹாரைஹி அதிதாருணைஹி. ததஹா அதுக்கப்புறமா யுத்தியமானோ யுத்தம் செஞ்சுட்டு இருக்கிற தௌது அவ ரெண்டு பேரும் ஆகட்டும். ஆராக்கும் ரெண்டு பேரு? தேவியோடு வாகனமான சிங்கம், அதே மாதிரி மகிஷாசுரனோடு ஒரு அசுரனா இருக்கிற சாமரன். அவ ரெண்டு பேரும் தம்மில யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறத அவள் ஆகட்டும். தஸ்மாத் நாகாது அந்த ஆனையிலேருந்து ஆனை மேல ஏறிண்டாக்குமே சிங்கம் நிக்கிறது. இப்போ அந்த சிங்கத்து மேலேந்து ஆனை மேலேந்து சிங்கம் ஆனை மேலேந்து அதே மாதிரி அந்த அசுரனும் ஆனை மேலேயாக்குமே உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதனாலேயாக்கும் தேவியோடு வாகனமா இருக்கிற சிங்கம் ஆனை மேல ஏறினது மஸ்தகத்துக்கு மேல. എന്നിട്ട് அந்த ஆனை மேல நின்னுண்டாக்கும் ரெண்டு பேரும் யுத்தம் பண்ணிட்டு இருந்தா. அசுரனும் ஆனை மேல நிக்கிறேன், சிங்கமும் ஆனை மேல போய் நின்று கொடுத்து എന്നിട്ട് ரெண்டு பேருமா யுத்தம் பண்ணிட்டு இருந்தா. அப்படி இருக்கிற அவள் ஆகட்டும் அதாக்கும் இங்க தௌது தஸ்மாத் நாகாத் அந்த ஆனை மேலேந்து மஹீம் கதவ் பூமியில குதிச்சா. அதி சம்ரப்தவ் ரொம்ப கோபத்தோடு கூடிட்டு ரெண்டு பேரும்
அதிதாருணைகி அதிபயங்கரங்களாயிருக்கிற பிரஹாரைகி யுதாதே அடியால யுத்தம் பண்ணினா. ரெண்டு பேரும் பரஸ்பரம் அடிச்சுண்டா கைகளால. ஆனையோடு மேல ஏறி நின்று கைகளால யுத்தம் செஞ்சு அதுக்கப்புறம் ஆனை மேலேந்து அந்த சிங்கமும் சாமரன் அப்படிங்கிற அசுரனும் பூமியில குதிச்சு ரொம்ப கோபத்தோடு கூடிட்டு அதிகடினமாயிட்டு பரஸ்பரம் அடிச்சுண்டு யுத்தம் பண்ணினான். ஸ்லோகம் 15. ததோ வேகாத் கமுத்பத்ய நிபத்ய சாமிருகாரிண கரப்ரஹாரேண சிரச்சாமரஸ்ய ப்ருதக்ருதம். அதுக்கப்புறமா அதிவேகமா இந்த பூமியிலேருந்து உயர்ந்து சாடித்து அந்த சிங்கம் എന്നിട്ട് அந்த சாமரன் அப்படிங்கிற அசுரனோட தலைமண்டையில போட்டு அடிச்சது. എന്നിട്ട് அந்த தலைய உடச்சு போட்டது சிங்கம், கொன்னெடுத்து. ததஹா வேகாது கம் உற்பத்திய நிபத்திய மிருகாரிண கரப்பிரஹாரேண சிரஹ சாமரஸ்ய ப்ருதக் கிருதம். ததஹா வேகாத் அதுக்கப்புறமா அதிசீக்கிரமாயிட்டு கம் உற்பத்தியா வானத்துக்கு உயர்ந்து சாடிட்டு சிங்கம் என்ன பண்ணிட்டு அப்படிங்கிறதையாக்கும் இங்க சொல்லப்படுறது. நிபத்தியஜா എന്നിട്ട് மேல உயர்ந்து சாடிட்டு தொப்பக்கடின்னு விழுந்தது எங்கேயாக்கும் அந்த சாமரனோட சிரசுல. சாமரஸ்ய சிரஹா എന്നിട്ട് அந்த சாமரனோட சிரசு மிருகாரினா சிங்கத்தால கரப்பிரஹாரேன கைகளால இருக்கிற அடியினால ப்ருதக் கிருதம் வேர்படுத்தப்பட்டது. தலை வேற சரீரம் வேறையாக்கி தீர்த்தது சிங்கம் அந்த அசுரனை. பூமியிலேந்து அதிவேகமா மேல உயர்ந்து சாடி கீழே குதிச்ச சிங்கம் சாமரனை கையால அடிச்சு கொன்னது. ப்ருதக்கிருதம் அப்படின்னா வெட்டி போட்டது, ரெண்டாக்கி தீர்த்தது. யுத்தம் பண்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல அதிசீக்கிரமா வானத்துல உயர்ந்து சாடின சிங்கம் மறுபடியும் அதிசீக்கிரமா கீழே குதிச்சுட்டு அந்த சாமர அசுரனோடு தலைய அறுத்து கீழே போட்டு கொன்னது.